வீரப்பனை பழி வாங்கும் கோபம். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இந்த காட்டுல உன்னோட ஆட்டம் சீக்கிரமே முடிவுக்கு வரும். வனக்காவலன் எச்சரித்தான். வீரப்பன் தந்தத்தை எடுத்து காட்டிச் சிரித்தான். உன் அரசாங்கம் இந்த தந்தத்துக்காக தூங்குது. நீ என்னைய தேடி அலையுற. சரி, என் பட்டாளத்தோட முதல் ஆளா உன்னைத்தான் பலிகொடுக்க போறேன். அன்று இரவு வீரப்பன் பட்டாளம் அந்த வனக்காவலனை ரகசியமாக கொன்றது. ஆனால் வீரப்பனுக்கு தெரியும், இந்த STF என்ற குறியீடு இனிமேல் தன் அமைதிக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்க போகிறது என்று. யானை தந்தங்களுக்கான ஆசை வீரப்பனை சந்தன கடத்தல்காரனிலிருந்து மனித வேட்டைக்காரனாக மாற்றிய முதல் நாள் அது. இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி. அசுரத்தனமான தந்த வேட்டை நடக்கும் ரகசிய பகுதி. காலம் சில வருடங்கள் கழித்து. வனத்தினுள் கிட்டத்தட்ட 50 அடி பள்ளம் கொண்ட ஒரு நீர்நிலையில் சுமார் 12 யானைகள் தாகம் தீர்த்து கொண்டிருந்தன. அந்த யானைகளில் 3 குட்டிகளும் இருந்தன. அங்கே அமைதி மட்டுமே ஆட்சி செய்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னே மரணத்தின் நிழல் படர்ந்திருந்தது. ஒரு உயர்ந்த பாறையின் மீது வீரப்பன் தனது இருண்ட கண்களுடன் உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு சக்தி வாய்ந்த துப்பாக்கி இருந்தது. அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. இரக்கம் என்ற உணர்வு அற்றுப்போயிருந்தது. அவனது வலதுபுறம் சேகர், இடதுபுறம் கண்ணன். இருவரும் பதட்டத்துடன் இருந்தனர். யானைகளின் மீது கை வைப்பது என்பது அவர்கள் மனதில் இன்னும் ஒருவித பயத்தை பற்ற வைத்திருந்தது. தலைவரே, பெரிய கூட்டம், இதுல குட்டிகளும் இருக்கு, வேணாமா? கண்ணன் பயத்துடன் கேட்டான். வீரப்பன் அவனை கொலைவெறியுடன் பார்த்தான். வேண்டாமா? உன் குடும்பம் பட்டினியா கிடக்கும்போது நீ எனக்கு பாவம் பார்க்கச் சொல்றியா? இந்த தந்தத்துலதான் நம் எதிர்காலம் இருக்கு. ஆனா இந்த சத்தம் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும், சேகர் எச்சரித்தான். சத்தம்? இந்த காடு நம்ம சத்தம் போட்டா கேட்கும். அரசாங்கத்தோட சத்தத்தை காதுல வாங்காது. வீரப்பன் துப்பாக்கியின் லோடிங் சேம்பரை சரி செய்தான். ரெடி. மறுநொடி நரகத்தின் இடி முழக்கம் போல ஒரு சத்தம் கிளம்பியது. துப்பாக்கியில் இருந்து வெளியேறிய குண்டுகள் யானைகளின் நெற்றி பொட்டை துளைத்தன. வீரப்பனின் துல்லியம் அசுரத்தனமானது. முதல் 3 குண்டுகள் 3 பெரிய யானைகளை நிலைகுலைய செய்தன. கூட்டாளிகள் சுதாரிக்கும் முன் வீரப்பனே அடுத்தடுத்து சுட்டு தள்ளினான். குண்டுகள் சீறி பாய்ந்தன. யானைகளின் பிளிரல் காடு முழுவதும் மரண ஓலமாக கேட்டது. குட்டிகள் பயத்தில் தாய் யானையின் அருகே ஒண்டின. 10 நிமிடங்களுக்குள் அந்த நீர்நிலை இரத்தச் சகதியாக மாறியது. 11 யானைகள் அங்கேயே சுருண்டு விழுந்தன. வீரப்பன் தனது கையில் இருந்த துப்பாக்கியின் வெப்பத்தை உணர்ந்தபடி கீழே இறங்கினான்.